டான் டிவி நிறுவனத்தின் மூலம் நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். இறுதியாக கற்ற விடயத்தினுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஒரு பௌதீகவியல் சமன்பாடு சரியானதாயின் அதன் இருபுறமும் உள்ள அலகுகளும் பரிமாணங்களும் சமனாக இருக்க வேண்டும். ஒரு பௌதீகவியல் சமன்பாடு சரியானதாயின் அதன் இருபுறமும் உள்ள அலகுகளும் பரிமாணங்களும் சமனாக இருக்க வேண்டும். ஆனால் அலகுகளும் பரிமாணங்களும் சமனாக இருப்பதை கொண்டு ஒரு பௌதீகவியல் சமன்பாடு சரியானது என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. மாணவர்களே, ஒரு பௌதீகவியல் சமன்பாடு சரியானதாயின் அதன் இருபுறமும் உள்ள அலகுகளும் பரிமாணங்களும் சமனாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பௌதீகவியல் சமன்பாட்டில் மறுதலை உண்மையாகாது. அதாவது இருபுறமும் உள்ள அலகுகளும் பரிமாணங்களும் சமனாக இருப்பதை கொண்டு அப்பௌதீகவியல் சமன்பாடு சரியானது என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. அதேபோல பௌதீகவியல் சமன்பாடு ஒன்றில் ஒரே அலகுகளும் பரிமாணங்களும் உடைய பௌதீக கணியங்களையே கூட்டலாம் அல்லது கணிக்கலாம். ஒரே அலகையும் பரிமாணத்தையும் உடைய பௌதீக கணியங்களையே கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். ஆனால் வெவ்வேறு பரிமாணங்களை உடைய பௌதீக கணியங்களை பெருக்கலாம், பிரிக்கலாம். ஆகவே மாணவர்களே, குறிப்பு 1 என்று குறித்து கொள்ளுங்கள். ஒரு பௌதீகவியல் சமன்பாடு சரியானது ஆயின் அதன் இருபுறமும் உள்ள அலகுகளும் பரிமாணங்களும் சமனாக இருக்க வேண்டும். ஆனால் அதன் மறுதலை உண்மையாகாது. அதாவது வெவ்வேறு பரிமாணங்களை உடைய பௌதீக கணியங்களை பெருக்கலாம், பிரிக்கலாம். நோட் 2 குறிப்பு 2. ஒரு பௌதீகவியல் சமன்பாட்டில் ஒரு பௌதீகவியல் சமன்பாட்டில் ஒரே பரிமாணங்களை உடைய பௌதீக கணியங்களையே கூட்டலாம், கழிக்கலாம். ஆனால் வெவ்வேறு பரிமாணங்களை உடைய பௌதீக கணியங்களை பெருக்கலாம், பிரிக்கலாம். ஆகவே நாங்கள் முதலாவதாக V=AT என்கின்ற இயக்கவியல் சமன்பாட்டை கருதினால், முதலாம் இயக்கவியல் சமன்பாடு V=AT என்கின்ற முதலாம் இயக்கவியல் சமன்பாடு V=AT என்கின்ற முதலாம் இயக்கவியல் சமன்பாட்டை கருதினால், V என்பது இறுதி வேகம், U என்பது இனிஷியல் வெலாசிட்டி U, R முடுகல் A ஆக்சிலரேஷன், டைம் T நேரம் என்பவற்றை வகை குறிக்கும். V=AT என்கின்ற முதலாம் இயக்கவியல் சமன்பாட்டை கருதினால், V இறுதி வேகம் ஃபைனல் வெலாசிட்டி, U ஆரம்ப வேகம் இனிஷியல் வெலாசிட்டி, A R முடுகல் நேரம் T என்பவற்றை வகை குறிக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த உதாரணத்தை நாங்கள் கவனித்து கொண்டால், இறுதி வேகம் Vயினுடைய பரிமாணம், வேகத்தினுடைய பரிமாணம் LT-1, Uவினுடைய பரிமாணம் ஆரம்ப வேகம் Uவினுடைய பரிமாணம் LT-1, ஆக்சிலரேஷன் இன்டு T ATயினுடைய பரிமாணம், ATயினுடைய பரிமாணம் Aயினுடைய பரிமாணம் தர Tயினுடைய பரிமாணம், Aயினுடைய பரிமாணம் தர Tயினுடைய பரிமாணம், Aயினுடைய பரிமாணம் LT-2 மீட்டர் செகண்ட் -2 அலகு. அப்போ LT-2 நேரத்தினுடைய பரிமாணம் T. ஆகவே LT-1. ஆகவே மாணவர்களே, Vயினுடைய பரிமாணம் இறுதி வேகத்தினுடைய பரிமாணம் LT-1, Uவினுடைய பரிமாணம் LT-1 இனிஷியல் வெலாசிட்டி, R முடுகல் தர நேரத்தினுடைய பரிமாணம் Aயினுடைய பரிமாணம் தர Tயினுடைய பரிமாணம், Aயினுடைய பரிமாணம் LT-2, Tயினுடைய பரிமாணம் T LT-1. ஆகவே உங்களை V=AT என்கின்ற சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானது என காட்டுக. பரிமாண முறைப்படி அச்சமன்பாடு சரியானது என காட்டுக.
என கேட்டால் எல்ஹெச்எஸ்ஸினுடைய பரிமாணம் வியினுடைய பரிமாணம் எல்ஹெச்எஸ்ஸினுடைய பரிமாணம் சமன் ஆர்ஹெச்எஸ்ஸினுடைய பரிமாணம் என காட்டுவதன் மூலம் நீங்கள் இந்த சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானது என காட்டலாம். அடுத்ததாக மாணவர்களே எஸ் சமன் ஆல்ஃபா டி ப்ளஸ் பீட்டா டி ஸ்கொயர்ட் எனும் சமன்பாட்டில் எஸ் கம டி என்பன முறையே இடப்பெயர்ச்சி கம நேரம் என்பவற்றை வகை குறிக்குமாயின் எஸ் சமன் ஆல்ஃபா டைம்ஸ் டி எஸ் சமன் ஆல்ஃபா டைம்ஸ் டி ஆல்ஃபா டைம்ஸ் டி ப்ளஸ் பீட்டா டைம்ஸ் டி ஸ்கொயர்ட் எனும் சமன்பாடு ஆல்ஃபா டைம்ஸ் டி ப்ளஸ் பீட்டா டைம்ஸ் டி ஸ்கொயர்ட் எனும் சமன்பாட்டில் ஆல்ஃபா கம பீட்டா என்பன மாறிலிகளாக இருக்க ஆல்ஃபா கம பீட்டா என்பன மாறிலிகளாக இருக்க எஸ் இடப்பெயர்ச்சியையும் எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி எஸ் இடப்பெயர்ச்சியையும் டி நேரத்தையும் வகை குறிக்குமாய் டி நேரம் டைம் டி நேரம் டீயை வகை குறிக்குமாய் ஆல்ஃபா கம பீட்டாவின் பரிமாணங்கள் யாது? ஆல்ஃபா கம பீட்டா வினுடைய பரிமாணங்கள் யாது? எஸ் சமன் ஆல்ஃபா டைம்ஸ் டி ப்ளஸ் பீட்டா டைம்ஸ் டி ஸ்கொயர்ட் எனும் சமன்பாட்டில் ஆல்ஃபா கம பீட்டா என்பன மாறிலிகளாக இருக்க எஸ் இடப்பெயர்ச்சி டி நேரம் என்பவற்றை வகை குறிக்குமாயின் ஆல்ஃபா கம பீட்டாவின் பரிமாணங்கள் யாது? எஸ் சமன் ஆல்ஃபா டைம்ஸ் டி ப்ளஸ் பீட்டா டி ஸ்கொயர்ட் எனும் சரியான பௌதீகவியற் சமன்பாட்டில் ஆல்ஃபா கம பீட்டா என்பன மாறிலிகளாக இருக்க எஸ் இடப்பெயர்ச்சியையும் டி நேரத்தையும் வகை குறிக்குமாயின் ஆல்ஃபா கம பீட்டா என்பவற்றின் பரிமாணங்கள் யாது? ஒரு சரியான பௌதீகவியல் சமன்பாட்டில் இருபுறமும் உள்ள அலகுகளும் பரிமாணங்களும் சமனாக இருக்க வேண்டும். ஆகவே எஸ்ஸினுடைய பரிமாணம் ஆல்ஃபா டைம்ஸ் டீனுடைய பரிமாணம் என நீங்கள் எழுதலாம். ஆகவே ஆல்ஃபாவின் பரிமாணம் தர டீனுடைய பரிமாணம் என நீங்கள் எழுதலாம். ஆகவே எஸ்ஸின் பரிமாணம் எல், ஆல்ஃபாவினுடைய பரிமாணம் தர டீனுடைய பரிமாணம் கேபிட்டல் டி. ஆகவே ஆல்ஃபாவினுடைய பரிமாணம் LT-1 ஆகும். இதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது எஸ் சமன் ஆல்ஃபா டைம்ஸ் டி ப்ளஸ் பீட்டா டைம்ஸ் டி ஸ்கொயர்ட் எனும் சரியான பௌதீகவியல் சமன்பாட்டில் ஆல்ஃபா கம பீட்டா என்பன மாறிலிகளாக இருக்க எஸ் இடப்பெயர்ச்சியையும் டி நேரத்தையும் வகை குறிக்குமாயின் ஆல்ஃபா கம பீட்டாவின் பரிமாணம் யாது? ஒரு சரியான பௌதீகவியல் சமன்பாட்டில் இருபுறமும் உள்ள பரிமாணங்கள் சமனாக இருக்க வேண்டும். ஆகவே எஸ்ஸினுடைய பரிமாணம் ஆல்ஃபா டைம்ஸ் டீனுடைய பரிமாணம் என நீங்கள் எழுதலாம். எனவே ஆல்ஃபாவினுடைய பரிமாணம் தர டீனுடைய பரிமாணம் என எழுதலாம். இடப்பெயர்ச்சி எஸ்ஸினுடைய பரிமாணம், இடப்பெயர்ச்சியினுடைய அலகு மீட்டர், பரிமாணம் எல். ஆல்ஃபாவினுடைய பரிமாணம் கேள்வி, டீனுடைய பரிமாணம் கேபிட்டல் டி, டைமின் பரிமாணம் கேபிட்டல் டி. எனவே ஆல்ஃபாவினுடைய பரிமாணம் LT-1 என்பதாகும். இதே போல மாணவர்களே எஸ்ஸினுடைய பரிமாணம் பீட்டா டைம்ஸ் டி ஸ்கொயர்ட்டினுடைய பரிமாணம் என எழுதலாம். எஸ்ஸினுடைய பரிமாணம் பீட்டா டைம்ஸ் டி ஸ்கொயர்ட்டினுடைய பரிமாணம் என எழுதலாம். எஸ்ஸின் பரிமாணம் சமன் பீட்டா டைம்ஸ் டி ஸ்கொயர்ட்டின் பரிமாணம் என எழுதலாம். இது பீட்டாவினுடைய பரிமாணம் தர டி ஸ்கொயர்ட்டினுடைய பரிமாணம் என எழுதலாம். பீட்டாவினுடைய பரிமாணம்
தர டீயினுடைய பரிமாணத்தின் வர்க்கம் என எழுதலாம். இது எஸ்ஸினுடைய பரிமாணம். எஸ்ஸினுடைய பரிமாணம் சமன் பீட்டா டைம்ஸ் டி ஸ்கொயர்டினுடைய பரிமாணம். இது பீட்டாவினுடைய பரிமாணம் தர டி ஸ்கொயர்டினுடைய பரிமாணம். இது பீட்டாவினுடைய பரிமாணம் டி ஸ்கொயர்டினுடைய பரிமாணம் டீயின் பரிமாணத்தினுடைய வர்க்கம். ஆகவே பீட்டாவினுடைய பரிமாணம் LT - 2 என்பதாகும். LT - 2 என்பதாகும். சாரி, பீட்டாவினுடைய பரிமாணம் எஸ்ஸின் பரிமாணம் L, பீட்டாவினுடைய பரிமாணம் டீயின் பரிமாணத்தின் வர்க்கம் T வர்க்கம். ஆகவே பீட்டாவினுடைய பரிமாணம் LT - 2 என்பதாகும். ஆகவே இந்த வினாவை நீங்கள் அவதானித்துக் கொண்டால் A சமன் அல்ஃபா டி பிளஸ் பீட்டா டி ஸ்கொயர் எனும் சரியான பௌதிகவியற் சமன்பாட்டில் எஸ் இடப்பெயர்ச்சியையும் டி நேரத்தையும் வகை குறிக்குமாயின் அல்ஃபா பீட்டா என்கின்ற மாறிலிகளினுடைய பரிமாணம் என்ன? இங்கு எஸ்ஸினுடைய பரிமாணம் அல்ஃபா டைம்ஸ் தீட்டாவினுடைய பரிமாணம் என எழுதினால் உங்களுக்கு ஒரு விடை பெறப்படும். எஸ்ஸினுடைய பரிமாணம் பீட்டா டைம்ஸ் டி ஸ்கொயர்டினுடைய பரிமாணம் என எழுதினால் பீட்டாவினுடைய பரிமாணம் பெறப்படும். அடுத்த வினாவை அவதானிப்போம் மாணவர்களே. அடுத்த வினா, வி வர்க்கம் சமன் ஏ பிளஸ் பிஎஸ் என்னும் சமன்பாட்டில் வி எஸ் என்பன வேகம் இடப்பெயர்ச்சியாயின் ஏ பியின் பரிமாணங்கள் யார்? வி சமன் ஏ பிளஸ் பிஎஸ் எனும் சரியான பௌதிகவியற் சமன்பாடு. வி சமன் ஏ பிளஸ் பிஎஸ் எனும் சரியான பௌதிகவியற் சமன்பாடு. பி சமன் ஏ பிளஸ் பிஎஸ் எனும் சரியான பௌதிகவியற் சமன்பாடு. சமன்பாட்டில் வி வேகம் எஸ் இடப்பெயர்ச்சி. வி வேகம் எஸ் இடப்பெயர்ச்சி. வி சமன் ஏ பிளஸ் பிஎஸ் எனும் சமன்பாட்டில் வி வேகம் எஸ் இடப்பெயர்ச்சி எனின் ஏ பி என்பவற்றின் அலகு பரிமாணம் என்பன யாது? வி சமன் ஏ பிளஸ் பிஎஸ் எனும் சரியான பௌதிகவியற் சமன்பாட்டில் வி வேகம் எஸ் இடப்பெயர்ச்சியாயின் ஏ பியின் அலகு பரிமாணம் என்பன யாது? வி சமன் ஏ பிளஸ் பிஎஸ் எனும் சரியான பௌதிகவியற் சமன்பாட்டில் வி வேகம் எஸ் இடப்பெயர்ச்சி என்பனவற்றை வகை குறிக்குமாயின் ஏ பியின் அலகு பரிமாணம் என்பன யாது? இங்கு வியினுடைய பரிமாணம் ஏனுடைய பரிமாணம் அல்லது விஎஸ்ஸினுடைய பரிமாணமாக இருக்க வேண்டும். இங்கு வியினுடைய பரிமாணம் ஏனுடைய பரிமாணம் அல்லது விஎஸ்ஸினுடைய பரிமாணம் என எழுதலாம். முதலாவதாக நாங்கள் வியினுடைய பரிமாணம் ஏனுடைய பரிமாணத்துக்கு சமனாக இருக்க வேண்டும். வி என்பது வேகம். வேகத்தினுடைய அலகு மீட்டர் செகண்ட் -2, பரிமாணம் LT -2. ஆகவே ஏயினுடைய பரிமாணம் LT -2. ஏயினுடைய பரிமாணம் LT -2. இரண்டாவதாக வியினுடைய பரிமாணம் பிஎஸ்ஸினுடைய பரிமாணமாக இருக்க வேண்டும். வியினுடைய பரிமாணம் பிஎஸ்ஸினுடைய பரிமாணமாக இருக்க வேண்டும். வியினுடைய பரிமாணம் பிஎஸ்ஸினுடைய பரிமாணமாக இருக்க வேண்டும். பிஎஸ்ஸினுடைய பரிமாணம் வியின் பரிமாணம் தர எஸ்ஸினுடைய பரிமாணம் என எழுதலாம். எஸ்ஸினுடைய பரிமாணம் என எழுதலாம். எஸ்ஸினுடைய பரிமாணம் என எழுதலாம். வியினுடைய பரிமாணம் வி வெலாசிட்டியினுடைய பரிமாணம் பியினுடைய பரிமாணம் தர எஸ்ஸினுடைய பரிமாணம். பியினுடைய பரிமாணம் LT -2 சமன் பியின் பரிமாணம் இடப்பெயர்ச்சி எஸ்ஸின் பரிமாணம் L. ஆகவே பியினுடைய பரிமாணம் எல்லையும் வெட்டலாம்.
வெட்டினால் t மைனஸ் 2 என்பதா பியினுடைய பரிமாணம் lt மைனஸ் 2 பியினுடைய பரிமாணம் t மைனஸ் 2 என்பதா t மைனஸ் 2 என்பதா பியினுடைய பரிமாணம் t மைனஸ் 2 என்பதா. ஆகவே மாணவர்களே இந்த v சமன் a + bs எனும் சரியான பௌதிகவியற் சமன்பாட்டில் v வேகமாகவும் a, b என்பன மாறிலிகளாகவும் s இடப்பெயர்ச்சியாகவும் இருந்தால் v னுடைய பரிமாணம் a னுடைய பரிமாணம் என எழுதலாம் அல்லது v னுடைய பரிமாணம் bs னுடைய பரிமாணம் என எழுதலாம். v னுடைய பரிமாணம் சமன் a னுடைய பரிமாணம் என எழுதினால் v வெலாசிட்டி வேகத்தினுடைய பரிமாணம் lt மைனஸ் 2 அதுவே a னுடைய பரிமாணமாகும். இதேபோல v னுடைய பரிமாணம் bs னுடைய பரிமாணம் என எழுதலாம். b னுடைய பரிமாணம் தர s னுடைய பரிமாணம். இந்த வெலாசிட்டியினுடைய பரிமாணம் lt மைனஸ் 2 b னுடைய பரிமாணம் தர s னுடைய பரிமாணம் இடப்பெயர்ச்சியின் பரிமாணம் l மீட்டர் அதின் அலகு பரிமாணம் l. ஆகவே b னுடைய பரிமாணம் எல்லும் வெட்டினால் t மைனஸ் 2 என்பதாகும். ஆகவே ஒரு பௌதிகவியல் சமன்பாடு சரியானதாக இருந்தால் அதனுடைய இருபுறமும் உள்ள பரிமாணங்கள் சமனாக இருக்க வேண்டும் என்பதை மாணவர்கள் கருத்தில் கொண்டு இவ்வாறான வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது வினாவாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் மூன்றாவது வினா v சமன் ஆல்பா + பீட்டா டைம்ஸ் எனும் சரியான சமன்பாட்டில் v சமன் ஆல்பா + பீட்டா டைம்ஸ் எனும் சரியான சமன்பாட்டில் v, t என்பன வேகம், நேரமாகும். ஆல்பா, பீட்டா என்பன மாறிலிகளாக இருக்க பீட்டாவின் கீழ் ஆல்பாவின் பரிமாணம் யாது? அதாவது v சமன் ஆல்பா + பீட்டா டைம்ஸ் t. v சமன் ஆல்பா + பீட்டா டைம்ஸ் t எனும் சரியான பௌதிகவியற் சமன்பாட்டில் ஆல்பா, பீட்டா என்பன மாறிலிகளாக இருக்க v வேகம் t நேரமாயின் ஆல்பா + பீட்டா டைம்ஸ் t எனும் சரியான பௌதிகவியற் சமன்பாட்டில் v வேகம் t நேரமாக இருப்பின் பீட்டாவின் கீழ் ஆல்பாவின் பரிமாணம் யாது? v சமன் ஆல்பா + பீட்டா டைம்ஸ் t எனும் சரியான பௌதிகவியற் சமன்பாட்டில் v வேகம் t நேரம் என்பனவற்றை வகை குறிக்க ஆல்பா, பீட்டா என்பன மாறிலிகளாக இருந்தால் பீட்டாவின் கீழ் ஆல்பா என்கின்ற பரிமாணம் யாது? v னுடைய பரிமாணம் ஆல்பாவினுடைய பரிமாணம் என எழுதலாம். v னுடைய பரிமாணம் பீட்டா டைம்ஸ் t னுடைய பரிமாணம் எனவும் எழுதலாம். அதாவது பீட்டாவினுடைய பரிமாணம் தர t னுடைய பரிமாணம் என எழுதலாம். எனவே v னுடைய பரிமாணம் ஆல்பாவினுடைய பரிமாணம், v னுடைய பரிமாணம் பீட்டாவினுடைய பரிமாணம் தர t னுடைய பரிமாணம். ஆகவே ஆல்பாவினுடைய பரிமாணம் பீட்டா டைம்ஸ் t னுடைய பரிமாணம், ஆல்பாவினுடைய பரிமாணம் பீட்டா டைம்ஸ் t னுடைய பரிமாணம் என எழுதலாம். ஆகவே பீட்டாவின் கீழ் ஆல்பா 1/t, பீட்டாவின் கீழ் ஆல்பா இதனுடைய பரிமாணம் 1/t னுடைய பரிமாணம்
ஆகவே t-1 என்பது இதனுடைய விடையா. t-1 என்பது இதனுடைய விடையா. t-1 என்பது இதனுடைய விடையா. ஆகவே இந்த v plus v7 alpha plus beta times t எனும் பௌதிகவியற் சமன்பாட்டில் v-னுடைய பரிமாணம் அல்பாவினுடைய பரிமாணம் என எழுதலாம். v-னுடைய பரிமாணம் பீட்டா டைம்ஸ் t-னுடைய பரிமாணம் பீட்டாவினுடைய பரிமாணம் தர t-னுடைய பரிமாணம் என எழுதலாம். பீட்டாவினுடைய பரிமாணம் தர t-னுடைய பரிமாணம் அல்பாவினுடைய பரிமாணம். ஆகவே பீட்டாவின் கீழ் t-இன் பரிமாணம். ஆகவே பீட்டாவின் கீழ் அல்பாவினுடைய பரிமாணம் 1/t-னுடைய பரிமாணம். ஆகவே இதனுடைய விடை t-1 என்பதாம். ஆகவே மாணவர்களே v7 u7 at என்கின்ற சரியான பௌதிகவியற் சமன்பாடு v7 alpha plus beta times t எனும் சரியான பௌதிகவியற் சமன்பாட்டில் v வேகம் t நேரம் என்பனவற்றை வகை குறிக்க அல்வா பீட்டா என்பன மாறிலிகளாக இருக்குமாக இருந்தால் பீட்டாவின் கீழ் அல்வா என்பவற்றின் பரிமாணம் பீட்டாவின் கீழ் அல்வாவினுடைய பரிமாணம் யார்? பீட்டாவின் கீழ் அல்வாவினுடைய பரிமாணம் v-னுடைய பரிமாணம் அல்வாவினுடைய பரிமாணம் v-னுடைய பரிமாணம் பீட்டா டைம்ஸ் t-னுடைய பரிமாணம். அது பீட்டாவின் பரிமாணம் தர t-இன் பரிமாணம். ஆகவே அல்வாவினுடைய பரிமாணம் பீட்டா டைம்ஸ் t-னுடைய பரிமாணம். ஆகவே t-னுடைய பரிமாணம் 1/t என்ற பரிமாணம் பீட்டாவின் கீழ் அல்வாவினுடைய பரிமாணம் அது 1/t. ஆகவே t-1 என்பது இதனுடைய விடையாகும். அடுத்ததாக அடுத்த வினா பௌதிகவியல் p plus half rho v squared plus rho gh p plus half rho v squared plus rho gh என்கின்ற p plus half rho v squared plus rho gh என்கின்ற பெர்னூலியினுடைய சமன்பாடு p plus half rho v squared plus rho gh என்கின்ற பெர்னூலியினுடைய சமன்பாட்டை அவதானித்தால் p plus half rho v squared plus rho gh என்கின்ற பெர்னூலியினுடைய சமன்பாட்டில் p அமுக்கம் half rho v squared p plus half rho v squared plus rho gh மாறிலி என்கின்ற பெர்னூலியினுடைய சமன்பாடு p plus half rho v squared plus rho gh மாறிலி என்கின்ற பெர்னூலியினுடைய ஒரு சமன்பாடு. இந்த சமன்பாட்டில் p அமுக்கத்தையும் half rho v squared என்பது அலகு கன அளவுக்கான இயக்க பண்பு சக்தி half rho v squared என்பது kinetic energy per unit volume அலகு கன அளவுக்கான இயக்க பண்பு சக்தி. rho gh என்பது அலகு கன அளவுக்கான நிலைப்பண்பு சக்தி என நாங்கள் குறிப்பிடுவோம். p plus half rho v squared plus rho gh எனும் பெர்னூலியினுடைய சமன்பாட்டில் p அமுக்கம் half rho v squared என்பது அலகு கன அளவுக்கான இயக்க பண்பு சக்தி kinetic energy per unit volume rho gh potential energy per unit volume அலகு கன அளவுக்கான நிலைப்பண்பு சக்தி என்பனவற்றை வகை குறிக்கும். p plus half rho v squared plus rho gh மாறிலி என்கின்ற பெர்னூலியினுடைய சமன்பாட்டில் p அமுக்கம் half rho v squared kinetic energy per unit volume rho gh potential energy per unit volume என்பனவற்றை வகை குறிக்கும். அதாவது நெருக்கத்தகவற்ற பாகுமேற்ற பாய் அருவிக்கோட்டு பாய்ச்சலில் உள்ளபோது
எந்த ஒரு பாயினுடைய எந்த ஒரு புள்ளியிலும் உள்ள அமுக்கத்தினதும் அலகு கன அளவு பாயினது இயக்கப்பண்பு சக்தியினதும் அலகு கன அளவு பாயினது நிலைப்பண்பு சக்தியினதும் கூட்டுத்தொகை மாறிலியாகும். நெருக்கத்தகவற்ற பாகுமையற்ற வாயி அருவிக்கோட்டு பாய்ச்சலில் உள்ள போது எந்த ஒரு புள்ளியிலும் உள்ள அமுக்கத்தினதும் அலகு கன அளவு பாயினது நிலைப்பண்பு சக்தியினதும் அலகு கன அளவு பாயினது இயக்கப்பண்பு சக்தியினதும் கூட்டுத்தொகை மாறிலியாகும். நெருக்கத்தகவற்ற பாகுமையற்ற பாய் அருவிக்கோட்டு பாய்ச்சலில் உள்ள போது எந்த ஒரு புள்ளியிலும் உள்ள அமுக்கத்தினதும் அலகு கன அளவு பாயினது இயக்கப்பண்பு சக்தியினதும் அலகு கன அளவு பாயினது நிலைப்பண்பு சக்தியினதும் கூட்டுத்தொகை மாறிலியாகும். பி பிளஸ் half rho v squared plus rho gh கன்ஸ்டன்ட் ஆகும். பி என்பது அமுக்கம், half rho v squared என்பது அலகு கன அளவுக்கான இயக்கப்பண்பு சக்தி, rho gh என்பது அலகு கன அளவுக்கான நிலைப்பண்பு சக்தியாகும். இந்த பகுதியவியற் சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானது என காட்டுக. பி பிளஸ் half rho v squared plus rho gh கன்ஸ்டன்ட் என்கின்ற சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானது என காட்டுக. பி பிளஸ் half rho v squared plus rho gh என்கின்ற சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானது என காட்டுக என்றால் பியினுடைய அமுக்கம் half rho v squared பரிமாணம், பியினுடைய பரிமாணம் half rho v squared பரிமாணம், rho gh பரிமாணம் என்பனவற்றை நீங்கள் சமனானது என காட்ட வேண்டும். இந்த சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானது என காட்டுக என கேட்டால் பியினுடைய பரிமாணம் half rho v squared பரிமாணம், rho gh பரிமாணம் பரிமாண முறைப்படி சமனானது என காட்ட வேண்டும். பியினுடைய பரிமாணம் அமுக்கத்தினுடைய பரிமாணம், அமுக்கம் என்றால் விசையின் கீழ் பரப்பு, அமுக்கத்தினுடைய பரிமாணம் ml-1 t-2. நான் ஏற்கனவே கூறியது போல ml-1 t-2. அமுக்கத்தினுடைய பரிமாணம் ml-1 t-2. half rho v squared பரிமாணம், half rho v squared பரிமாணம் அரைக்கு பரிமாணம் கிடையாது, இலக்கம் ஹாஃபுக்கு பரிமாணம் கிடையாது. ரோவினுடைய பரிமாணம் தர வீயினுடைய பரிமாணத்தின் வர்க்கம், ரோவினுடைய பரிமாணம் தர வீயினுடைய பரிமாணத்தின் வர்க்கம். ரோ என்பது அடர்த்தி, திணிவின் கீழ் கன அளவு. ஏற்கனவே கூறியது போல ரோவினுடைய பரிமாணம் ml-3, ரோவினுடைய பரிமாணம் ml-3. வீயினுடைய பரிமாணம் v வேகம், வேகத்தினுடைய பரிமாணம் lt-1, lt-1 வர்க்கம், lt-1 வர்க்கம் l வர்க்கம் t-2. இதை நீங்கள் சுருக்கினால் ml-1 t-3 t-2 ml-1 t-2 என புறப்படும். half rho v squared பரிமாணம், half rho v squared பரிமாணம், half பரிமாணம் இல்லை, halfக்கு பரிமாணம் கிடையாது. ரோவினுடைய பரிமாணம் தர வீயினுடைய பரிமாணத்தின் வர்க்கம், ரோவினுடைய பரிமாணம் அடர்த்தியினுடைய பரிமாணம் ml-3, அடர்த்தியினுடைய பரிமாணம் ml-3, வேகத்தினுடைய பரிமாணம் lt-1, அதனுடைய வர்க்கம் l வர்க்கம் t-2. ஆகவே ml-1 t-2. rho gh பரிமாணம் அலகு கன அளவுக்கான நிலைப்பண்பு சக்தி, அலகு கன அளவுக்கான நிலைப்பண்பு சக்தி rho gh பரிமாணம், rho gh பரிமாணம், rho gh பரிமாணம், rho gh பரிமாணம், ரோவினுடைய பரிமாணம் தர ஜியினுடைய பரிமாணம் தர எச்சினுடைய பரிமாணம். அலகு கன அளவுக்கான நிலைப்பண்பு சக்தி, பொட்டன்சியல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். ரோவினுடைய பரிமாணம் ml-3,
ஜி ஏர்முடுகலினுடைய பரிமாணம் LT-2, உயரம் H-னுடைய பரிமாணம் L. ஆகவே ML-1 T-2 என பெறப்படும். ஆகவே இந்த மூன்று பேரும் பரிமாணத்தில் சமனானது. இந்த மூன்று பேரும் பரிமாணத்தில் சமனானது. எனவே இந்த பௌதிகவியல் சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானது. அதாவது P-னுடைய பரிமாணம் சமன் ρGH-னுடைய பரிமாணம் சமன் ½ ρV²னுடைய பரிமாணம். ஆகவே இந்த சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானது. ஆகவே மாணவர்களே, பெர்னூலியினுடைய சமன்பாடு என நாங்கள் பின்னர் கற்போம். நெருக்கத்தகவற்ற பாகுமையற்ற வாய் அருவிக்கோட்டு பாய்ச்சலில் உள்ளபோது எந்த ஓர் புள்ளியிலும் உள்ள அமுக்கத்தினதும் அலகு கன அளவு வாயினது நிலைப்பண்பு சக்தியினதும் அலகு கன அளவு வாயினது இயக்கப்பண்பு சக்தியினதும் கூட்டுத்தொகை மாறிலியாகும். எந்த ஓர் புள்ளியினது அமுக்கம் P-னதும் அலகு கன அளவு வாயினது இயக்கப்பண்பு சக்தி ½ ρV²னதும் அலகு கன அளவு வாயினது நிலைப்பண்பு சக்தி ρGH-னதும் கூட்டுத்தொகை மாறிலியாகும். இந்த சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானது என காட்டுக. P-னுடைய பரிமாணம் ML-1 T-2, ½ ρV²னுடைய பரிமாணம் ½ பரிமாணமற்றது இலக்கம், ரோவினுடைய பரிமாணம் ML-3, B-னுடைய பரிமாணம் LT-1, அதனுடைய வர்க்கம் L வர்க்கம் T-2 பெருக்கினால் ML-1 T-2 பெறப்படும். ρGH-னுடைய பரிமாணம் ரோவினுடைய பரிமாணம் G-னுடைய பரிமாணம் H-னுடைய பரிமாணம். ரோவினுடைய பரிமாணம் ML-3, G-னுடைய பரிமாணம் LT-2, H-னுடைய பரிமாணம் L. ஆகவே பரிமாணம் ML-1 T-2 ஆகும். ஆகவே பரிமாணம் ML-1 T-2 ஆகும். எனவே இந்த சமன்பாடு பரிமாண முறைப்படி சமனானது என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். அடுத்ததாக மாணவர்களே, T சமன் AL⁴ T சமன் AL⁴ என்னும் சமன்பாட்டில் T சமன் AL⁴ என்னும் சமன்பாட்டில் T என்பது அலைவு காலம், T சமன் A டைம்ஸ் L⁴ என்னும் சரியான பௌதிகவியற் சமன்பாட்டில் T சமன் AL⁴ என்னும் சரியான பௌதிகவியற் சமன்பாட்டில் T அலைவு காலம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் T அலைவு காலம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன், L நீளம், A மாறிலி. T அலைவு காலம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன், A மாறிலி, L நீளமாக இருக்க T சமன் AL⁴ எனும் சரியான பௌதிகவியற் சமன்பாட்டில் A-னுடைய பரிமாணம் யாது? A-னுடைய பரிமாணம் யாது என கேட்டால் T-னுடைய பரிமாணம் சமன் A-னுடைய பரிமாணம் தர L-னுடைய பரிமாணத்தின் அரையாம் அடுக்கு என எழுதலாம். T என்பது அலைவு காலம், T-னுடைய பரிமாணம் T என்பது அலைவு காலம் T, கேபிட்டல் T, அதனுடைய பரிமாணம் கேபிட்டல் T. A-னுடைய பரிமாணம் தர L-னுடைய பரிமாணம் கேபிட்டல் L, அதனுடைய அரையாம் அடுக்கு. ஆகவே A-னுடைய பரிமாணம் L-னுடைய அரையாம் அடுக்கு இன்டு L-னுடைய சய அரையாம் அடுக்கு இன்டு T என எழுதலாம். மீண்டும் மாணவர்களை இதனை கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது T சமன் AL⁴ எனும் சரியான பௌதிகவியற் சமன்பாட்டில் T சமன் AL⁴ எனும் சரியான சமன்பாட்டில் A-னுடைய பரிமாணம் யாது? T-னுடைய பரிமாணம்
சமன் ஏயினுடைய பரிமாணம் தர எல்லினுடைய பரிமாணத்தின் அரையாம் அடுக்கு ஏயினுடைய பரிமாணம் என்பது டீன்ற பரிமாணம் டி, அதன் கீழ் எல்லின்ற பரிமாணம் L to the power half. ஆகவே டி L to the power minus half என எழுதலாம். டீன்ற பரிமாணம் சமன் ஏயினுடைய பரிமாணம் தர எல்லினுடைய பரிமாணத்தின் அரையாம் அடுக்கு. ஆகவே ஏயினுடைய பரிமாணம் டீனுடைய பரிமாணத்தின் கீழ் எல்லினுடைய பரிமாணத்தின் அரையாம் அடுக்கு. டீன்ற பரிமாணம் டி, எல்லின்ற பரிமாணம் எல், அதனுடைய மைனஸ் அரையாம் அடுக்கு. ஆகவே டீயின் கீழ் என எழுதலாம். ஆகவே மாணவர்களே, இந்த சமன்பாட்டை அவதானித்து கொண்டால் டி சமன் ஏல் டு த பவர் ஹாஃப் எனும் சமன்பாட்டை அவதானித்தால் டி சமன் ஏல் டு த பவர் ஹாஃப் எனும் சமன்பாட்டை அவதானித்தால் டி சமன் ஏல் டு த பவர் ஹாஃப் எனும் சமன்பாட்டை அவதானித்தால் டீயினுடைய பரிமாணம் டி சமன் ஏயினுடைய பரிமாணம் தர எல்லினுடைய பரிமாணத்தின் அரையாம் அடுக்கு. ஆகவே ஏயினுடைய பரிமாணம் என்றால் டீயினுடைய பரிமாணம் கேபிட்டல் டி, அதன் கீழ் எல்லினுடைய பரிமாணத்தின் அரையாம் அடுக்கு. ஆகவே டி இது மேலே போனால் L to the power minus half. ஆகவே விடை ஏயினுடைய பரிமாணம் டி L to the power minus half ஆகும். இவ்வாறு மாணவர்கள் வினாக்களை நீங்கள் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, அடுத்த வினாவாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் சிமோலெல் நீளமுள்ள எளிய ஊசலுக்கான அலைவு காலம். ஒரு சிறிய அலைவுக்கான அலைவு காலம். ஒரு எளிய ஊசல் சிம்பிள் பெண்டூலம், அதனுடைய சிறிய அலைவுக்கான அலைவு காலம் டி சமன் 2π ரூட் ஆஃப் எல் ஓவர் ஜி ஆகும். டி சமன் 2π ரூட் ஆஃப் எல் ஓவர் ஜி ஆகும். ஒரு எல் நீளமுள்ள ஊசலின் சிறிய அலைவுக்கான அலைவு காலம் டி சமன் 2π ரூட் ஆஃப் எல் ஓவர் ஜி ஆகும். 2π ரூட் ஆஃப் எல் ஓவர் ஜி என்பதாகும். ஒரு எளிய ஊசலில் சிம்பிள் பெண்டூலத்தின் சிறிய அலைவுக்கான அலைவு காலம் டி சமன் 2π ரூட் ஆஃப் எல் ஓவர் ஜி ஆகும். இங்கு டி என்பது அலைவு காலம், எல் என்பது நீளம், ஜி என்பது புவியீர்ப்பினுடைய ஆர்முடுகலாம். டி சமன் 2π ரூட் ஆஃப் எல் ஓவர் ஜி என்பது எளிய ஊசலின் சிறிய அலைவுக்கான அலைவு காலமாம். இங்கு டி என்பது அலைவு காலம், எல் என்பது நீளம், ஜி என்பது புவியீர்ப்பார்முடுகலாம். ஒரு எளிய ஊசல் ஒன்றில் அதனுடைய சிறிய அலைவுக்கான அலைவு காலம், ஒரு முழு அலைவுக்கான அலைவு காலம் டி என்பதாம். முழு அலைவுக்கான அலைவு காலம் டி என்பதாம். அது சமன் 2π ரூட் ஆஃப் எல் ஓவர் ஜி. இங்கு எல் எளிய ஊசலின் நீளம், இங்கு எல் என்பது இந்த எளிய ஊசலினுடைய நீளம், ஜி என்பது புவியீர்ப்பார்முடுகலாம். இந்த டி சமன் 2π ரூட் ஆஃப் எல் ஓவர் ஜி என்கின்ற சமன்பாட்டு டி அலைவு காலம், எல் நீளம், பை 22/7 பை 22/7 ஆக இருக்க இந்த ஜியினுடைய அலகு பரிமாணம் யாது என்று கேட்டால் இருபுறமும் உள்ள அலகுகளையும் பரிமாணங்களும் சமனாக இருக்க வேண்டும். ஆகவே இருபுறமும் உள்ள பரிமாணங்கள் சமனாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு இருபுறமும் உள்ள பரிமாணங்களை சமப்படுத்துவதன் மூலம் ஜியினுடைய பரிமாணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதேபோல மாணவர்களே, ஒரு எளிய ஊசலினுடைய அலைவு காலம், அதனுடைய நீளம் எல்லிலும் புவியீர்ப்பார்முடுகல் ஜியிலும் தங்கியிருக்குமாயின் சிறிய அலைவுக்கான அலைவு காலத்திற்கான சமன்பாட்டை பரிமாண முறைப்படி பெறுக என கேட்கலாம். அதனை
நாங்கள் அடுத்து வருகின்ற வகுப்புகளிலே கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.